வணக்கம் நண்பர்களே. ஒரு புது டெக்னீஷியன் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. என்னன்னா, 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல 1 ஆம்ப்ஸ் உள்ள டயோடு யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் ஏற்கனவே இந்த டயோட பத்தி ஒரு விளக்கம் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அத பார்க்காத புது நண்பர்களுக்காக சும்மா ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ சொல்லிடுறேன். பொதுவா வந்து 5 ஆம்ப்ஸ் இது வந்து 12012 5 ஆம்ப்ஸ். இதில வந்து நம்ம 1 ஆம்ப்ஸ் டயோடு, அதாவது நம்பர் பார்த்தீங்கன்னா IN 4007 இது நம்பரு. இத யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப்ஸ் மட்டும் தான் அவுட்புட்டு நம்ம லோடு எடுக்க முடியும். இத வந்து நம்ம 5 ஆம்ப்ஸ்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணோம்னா, இது அவுட்புட் 1 ஆம்ப்ஸ் தான் தரும். அப்படிங்கும்போது லோடு நம்ம அதிகமான வாட்ஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆடியோ போர்டு வாட்ஸ் கூட உள்ள ஆடியோ போர்டு யூஸ் பண்ணோம்னா, இந்த 1 ஆம்ப்ஸ் டயோட யூஸ் பண்ணோம்னா, இந்த டயோடுனால அந்த 1 ஆம்ப்ஸ்க்கு மேல தர முடியாது. அப்படிங்கும்போது இந்த டயோடு வந்து சீக்கிரம் ஃபால்ட் ஆயிரும். 2வது இந்த டயோடு வந்து ஹீட் வேற அதிகமா இருக்கும். இப்ப அதுக்கு என்ன டயோடு நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இப்ப இந்த 5 ஆம்ப்ஸ பொறுத்தளவுக்கு இந்த மாரி 6 ஆம்ப்ஸ் டயோட யூஸ் பண்ணலாம். அதுக்கு 3 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா, 3 ஆம்ப்ஸ்ங்கிறது 5408 IN 5408 இந்த இது யூஸ் பண்ணலாமான்னா, யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இது 5 ஆம்ப்ஸ்னாலும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, லோடு அவுட்புட் வந்து 2 1/2 ஆம்ப்ஸ் தான் நம்ம லோடு எடுக்குவோம். அப்படிங்கும்போது இதுக்கு 3 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து மெட்டல் ரெக்டிஃபையர் டயோட யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா யூஸ் பண்ணலாம். சரி, இப்ப எனக்கு வந்து பிசிபில 1 ஆம்ப்ஸுக்கு டயோடு போடுற அளவுக்கு தான் இடம் இருக்கு. அதுக்கு வந்து நான் இந்த 6 ஆம்ப்ஸ் டயோடோ இல்ல 3 ஆம்ப்ஸ் டயோடோ நம்ம போட முடியாது. அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். இந்த 1 ஆம்ப்ஸ் டயோடு இருக்குல்ல, இதில இந்த ஒரு வெள்ளை கோடு போட்டுருக்குல்ல, அதே மாரி இன்னொரு டயோட எடுத்து அதே பொசிஷன் மாத்தக்கூடாது. இப்ப 2மே வெள்ளை கோடு போட்டிருக்கா, ஒயிட் கோடு. அத அப்படியே அந்த சைடு முறிக்கிங்க. அதே மாரி இந்த சைடு அப்படியே முறிக்கிங்க. இப்ப இந்த டயோடு வந்து 2 1 ஆம்ப்ஸ் டயோட நம்ம பேரலல் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இது ஒரு 2 ஆம்ப்ஸ் டயோடா ஃபங்ஷன் ஆகும். அதே மாரி இன்னொரு டயோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. அதே சேம். நான் காட்டுற மாரியே சேம். இது இப்படி ஆட் பண்ணீங்கன்னா, இப்ப 3 டயோட நம்ம யூஸ் பண்ணோம்னா, இது 3 ஆம்ப்ஸ். இன்புட்ல 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா, ஒன் சைடுக்கு வந்து 2 1/2 ஆம்ப்ஸ் நம்ம லோடு எடுக்கலாம்னா, இது 3 ஆம்ப்ஸ்க்கு 3 டயோடு யூஸ் பண்ணணும். நம்ம ஆக்சுவலா இப்படி யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம தனித்தனியா இந்த மாரி 3 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்றது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு சொல்றேன். இந்த டயோட பொறுத்தளவுக்கு நீங்க டயோட வந்து பேரலல்ல ஆட் பண்ண ஆம்ப்ஸ் கூட நம்ம லோடு எடுக்க முடியும். ஆனா டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாரி 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும். நீங்க ஒரு 1 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது உதாரணத்துக்கு இது 1 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னா, இதுக்கு வந்து இது ஒரு டயோட யூஸ் பண்ணா போதும். இது மாரி ஒரு டயோட யூஸ் பண்ணா போதும். இதில நீங்க 3 டயோடோ இல்ல 4 டயோடு எது யூஸ் பண்ணாலும் ஒரு 3 ஆம்ப்ஸ் 4 ஆம்ப்ஸ் கிடைக்குமானா கிடைக்காது. இது இன்புட்ல என்ன டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்றோமோ அத பொறுத்து தான் அவுட்புட்க்கு நம்ம ஆடியோ போர்டுக்கு லோடு எடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.